ஹாய் ஜிடி ஃபேம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவன் மலைக்கு தான் போகிறோம். எதுக்கு சிவன் மலைக்கு போகிறோன்னா, நம்ம வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜிடி ஃபேமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மோட்டோ விளாகிங் தான் பண்ண போகிறோம். 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு இதுக்கப்புறம் நம்ம அப்படியே சேனல் அப்படியே ட்ராவல் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா சேனல் டவுன் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. பயங்கரமா இருக்கு லொகேஷன். ஹாய் गाइस, நான் உங்க ஃப்ரெண்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சாவி எடுத்தாச்சு. நம்ம இந்த பைக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இருங்க, யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், ஓ பைக் எடுத்துருவோம். பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாம் ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, தெரியுதா? சரி, ஓகே பை தோஸ். வீடியோவில் நீங்கள் வருவியா? ஏன்? சரி பாய். சரி கைஸ், கிளம்பலாம். கைஸ், மோட்டோ லைன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், செட்டப் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆங்கிள். இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டு இங்கே கருப்பாங்கோயில் இருக்குது, அங்கே போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். பத்திரமா போயிட்டு வரணுன்ட்டு. ஃபஸ்ட்டு மோட்டோ லாகிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போகணும், ஒரு மண் ரோட்டில். இந்த ரோட்டில் தான் போகணும். போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு ஜம்முன்னு போகலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம டெய்லியும் வீக்லி ட்ராவல் லாக் போடுவோம். மோட்டோ லாகிங்கும் வரும், ட்ராவல் லாகிங்கும் வரும். சீக்கிரமே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் சிவன் மலைக்கு போகிறோம். போயிட்டு வேண்டிட்டு வருவோம். நான் இங்கே சாமி கும்பிட்டு போயிடலாங்க. இங்கே தான். கடவுளே, நல்லதே நடக்கணுமா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, நான் அப்படியே பெட்ரோல் போட்டு மோட்டோ லாகிங் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், பெட்ரோல் போட்டு வரேன். ஓகே கைஸ், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பறக்க வேண்டியது தான். 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சுங்க. ஓகே, இனிமேல் ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டீ கடை இருக்குது, அங்கே போயிட்டு மட்டும் ஒரு ஸ்டாப்பிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம காலைல சாப்பிடவே இல்லை. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11. நான் முன்னாடியே விலாக் போட்டிருப்பேன், விலாக் நம்பர் 1. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுத்தப்போ. டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன தேதி? 7ஆம் தேதிங்க. 7ஆம் தேதி February 7, 2026. விலாக் நம்பர் 1 ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகிங் எனது. இனிமேல் நிறையா பண்ணணுன்ட்டு வேண்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நோவாவில் பண்ணிகிட்ருக்கோம். என்னடா பண்ணுறான் கார்காரன், சீக்கிரம் போடா, டைம் ஆச்சு. வெயில் வேறு பட்டைய நிமித்துங்க. நான் வேறு ஜாக்கெட்டை போட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு மோட்டோ லாகிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணிடுங்க. நான் ரொம்ப ஆசையாக பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி மோட்டோ லாகிங் பண்ணணுன்ட்டு. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு டைசி ஒன்று எடுத்திருந்தோம். நம்ம பைக்கு TVS ரைடரு. அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க. நம்மளோட ஒரு சின்ன தவறால் அந்த பைக் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த பைக் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அந்த பைக் வந்துடுங்க, டைசி வந்துடும். இந்த பைக்கோட பேர் வந்து இந்த பைக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா நோவா. நல்ல பையங்க, சூப்பராக மைலேஜ் தருவான். அதனால தான் அந்த பைக் நான் வாங்கினேன். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். 20Kக்கு வாங்கினேன். நம்ம 20K வாங்கினேன். நல்ல மைலேஜ் தருவான், அதனால தான் வாங்கினேன்னு. நம்மளோட டைசி சூப்பராக 18 நாள் தான் ஆச்சு வாங்கி. பட் நம்மளோட சின்ன தவறால் ஒரு ஆக்சிடெண்ட். அதுக்கப்புறம் இப்போ அது ரெடி ஆகிட்டுருக்குங்க. ரெடி ஆகிடுச்சுன்னா ஜம்மன் நம்ம அதிலே விலாக் பண்ணலாம். இனிமேல் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு விலாக் வந்துடுவோங்க. அந்த அண்ணன் வேறு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்க்குறவங்க பார்க்க தாங்க இருப்பாங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த. அதுவும் இல்லாமல் நான் இந்த மோட்டோ விலாகிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்கள் வீட்லேயும் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னேன், உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னாங்க.
நமக்கு பிடிச்சிருக்கிற விஷயத்த நம்ம பண்ணணுங்க. யார் என்ன சொன்னாலும் கவலையே படக்கூடாது. நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா நம்ம யார்ட்டையுமே சொல்லலாம். பட் அவங்க நெகட்டிவாக சொன்னாங்கன்னா, பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா வாங்கிக்கோங்க. பட் இந்த மாதிரி நெகட்டிவாக பண்ணாங்கன்னா நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். போங்க. ஓகே. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எனக்கு அதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பைக் ஓட்டுறது அதை விட ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன், கிரி ட்ராவலர்னு. யார்கிட்டையுமே நான் சொன்னேன் நிறைய பேர்த்திட்ட அது மாதிரி ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் எடுத்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாதி பேர் சொன்னாங்க சூப்பர் அப்படின்னாங்க. பாதி பேர் உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு காதிலே வாங்கிக்கூடாது. நம்ம பாசிட்டிவாக சொல்கிறாங்களா, ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அதில் காதிலே வாங்கிக்கக்கூடாது. நமக்கு உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை பண்ணிவிட்டு தாராளமாக போயிட்டே இருக்கலாம். எனக்கு ட்ராவலிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து இனிமேல் வீக்லி ஒரு ட்ராவல் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம வெள்ளிங்கிரி போகலாம். பைக்கில் போகலாமான்னு தெரில, டிராஃபிக்காக இருக்குது. ஓகே, பைக்கில் போகலாமான்னு தெரில. மேபி ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் போகிறது சேஃப்டிங்க. பைக்கில் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் போகலாம் வெள்ளிங்கிரி கண்டிப்பாக. இந்த வருஷம் வெள்ளிங்கிரி அடுத்த வாரம் நம்ம வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்ம கிளம்பிடுவோம். நம்ம வந்து வெள்ளிங்கிரி சீரீஸ் மாதிரி போட்டுடலாம் யூடியூப்ஸில், ஓகேங்களா? ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டு வெள்ளிங்கிரி சீரீஸ் அப்படின்னு போட்டுடலாம். எபிசோடு 1 எபிசோடு 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதனால் நம்ம சேனலில் எத்தனை பேர் இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சதும் ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில், ஒரு மாதத்துக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ்னாலும் 3 மாதத்தில் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். நீங்கள் நினச்சா முடியும், ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு, மாதிரி நமக்கு ஒரு ட்ராவல் பண்ணுற பையன் லோ சிசியில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். போக நம்ம வந்து இப்போ வந்து நான் மொபைலில் தாங்க இது பண்ணிகிட்ருக்கிறேன். மொபைலில் தான் விளாக் பண்ணிகிட்ருக்கிறேன். போக நம்ம கோப்ரோ வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. நமக்கு அடுத்தது வந்து டைசியும் வந்துடுவான், டிவிஎஸ் ரைடர் 125cc. அதிலே நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஒரு 5 months கழிச்சு லடாக் பிளான் பண்ணியிருக்கோம். லடாக்கும் பிளான் பண்ணி போயிடலாங்க. ஒரு 6 months அதுக்கு வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிறேன் லடாக் போகிறதுக்கு. இப்போ நம்ம அதனால வாரம் நம்ம வந்து ஒரு விளாக் போட்டுருவோங்க. ட்ராவல் விளாகோ என்ன விளாகோ வாரம் நம்ம ட்ராவல் விளாக் போட்டால் தான் நமக்கு வந்து லடாக் வேறு ஒரு 6 மாதம் 7 மாதம், இன்னும் 6 மாதம் கரெக்டாக 7 மாதம் கழிச்சு போயிடலாங்க, ஓகேங்களா? ஜம்முன்னு போய் சதற விடுவோம் லடாக். சோலோ ரைடாக இப்போ வந்து நம்ம சோலோ ரைடில் தான் போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட சொன்னேன், வரல. ஸோ சோலோவாகவே கிளம்புங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுமா, யாராச்சும் கூப்பிட்றீங்களா, வந்தாங்கன்னா கூப்பிட்டு போங்க. வராட்டி நீங்கள் பாட்டு தனியாக கிளம்பிடுங்க. தனியாக போகிறதோட சுகம் எதுலேயுமே கிடையாதுங்க. தனியாகவே போய் பழகுங்க. தனியாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயம் இதாகுங்க. என்ன என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தனியாக போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணலாம், இது பண்ணலாம், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். இதுதான் இப்போ வந்து சிவன்மலைக்கு போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோன்னா, ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம், வீடியோ ஷூட் எடுக்க போகிறோம். நம்ம சிங்கிளாகவே தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 400 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க போகிறோம். வேண்டிட்டு நம்ம சீக்கிரமே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்க போகிறோம், ஓகேங்களா? இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மொபைலில் மோட்டோ விளாகிங் பண்ணுறேன். நான் மொபைலில் விளாக் பண்ணுறனால என்னால் ஜிபேவும் யூஸ் பண்ண முடியல. ஜிபே நான் வந்து அதனால தான் பெட்ரோல் பங்கில் விளாக் எடுக்க முடியல. இல்லாட்டி நான் விளாக் எடுத்துருப்பேன் பெட்ரோல் பங்க்லேயும். சீக்கிரமே ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோன்னு வேலையாக கோப்ரோ வாங்கணும். அதான் கைஸ், கோப்ரோ வாங்கணும். அப்புறம் 1K சப்ஸ்கிரைபர்ஸ்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போட்டுடலாம். அது நான் என்னென்னு சொல்ல விரும்பலை, பட் போட்டுடலாம். ஸ்பெஷல் வீடியோ ஒன்று இருக்குது. நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் பைக் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பைக் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேங்க. அந்த ரோட்டில் ஒவ்வொரு பைக்கையும் பார்த்துட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு பைக் இருக்காதா, அது எந்த பைக்காக இருந்தாலும் சரி,
இப்போ நான் வச்சுருக்கிற பைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் முன்னாடி ஒரு பைக்கு நம்ம வாங்கினோம் பார்த்தீங்களா, டிவிஎஸ் ரைடரு. அது வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த பைக்குங்க. எனக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லா ஓட்டியிருக்கலாம். நம்ம மேலே தப்பு கிடையாதுங்க. ஒரு நாய் குறுக்கால வந்துடுச்சுங்க. அதனால நமக்கு அந்த ஆக்சிடெண்ட்டு. ஸோ இனிமேல் நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? அதில் நீங்கள் எங்கே வெளியே போனாலுமே ஹெல்மெட் போட்டு போங்க. அப்புறம் ரைடிங் க்ளவுஸ், நம்மளே இன்னும் ரைடிங் க்ளவுஸ் வாங்கலாங்க. நம்ம இப்போ 25 கிலோமீட்டர்ஸ் தான் போகிறோம். ஸோ அதனால் ரைடிங் க்ளவுஸ் தேவையில்ல. நீங்கள் எங்கேயாவது லாங்காக போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஹெல்மெட்டு ரொம்ப முக்கியங்க. நான் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினதே ஹெல்மெட் தான். அன்னையிலேருந்து நான் எங்கே பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போனாலும் ஹெல்மெட் தான் போட்டு போவேன். அதனால் சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதாங்க நெஞ்சாங்க செம்மையாக இருக்குல்ல, பார்த்தீங்களா? அவங்க ஆங்கிளில் தெரிஞ்சான்னு தெரில, நெஞ்சாங்க அது. ஆஹா, நம்மளும் ஒரு மாதிரி சூப்பர் பைக் ஒன்று வாங்கணுங்க. கண்டிப்பாக வாங்குவோம், நம்பிக்கை இருக்குது, வாங்குவோம். எங்கே போனாலும் அதே தான், ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் தான் முக்கியங்க பைக் ஓட்டிங்கன்னா. அது மாதிரி 2 பேர் மட்டும் போங்க, 4 பேர் 3 பேர்லாம் பைக்கில் போகாதீங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஜம்முன்னு இருக்குங்க அந்த ஃபீலே, பைக் ஓட்டுற ஃபீலே. அது எந்த பைக்காக இருந்தாலும் சரி, சூப்பர் பைக்காக இருந்தாலும் சரி, லோ சிசி பைக்காக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த பைக் ஓட்டுற ஃபீலிங்கே தனிங்க. அது எதுலேயுமே கிடைக்காது. அது எனக்கு மட்டும்தானான்னு தெரில, எல்லா பாய்ஸ்க்குமே அப்படி தான். பாய்ஸோட ஃபஸ்ட் லெவல் எப்போவுமே பைக்காக தான் இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான், பைக்கு தான். நான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு என்ன பைக் வாங்கணும்னு நினச்சேன்னா எம்டி தான் வாங்கலான்னு நினச்சேன். பட்டு எம்டி வந்து காஸ்ட் அதிகம், 2 lakhs பக்கம் வந்துச்சு. நான் அதான் ஸ்டோர் ரூமில் போய் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எம்டி எடுக்கலாமா, அப்புறம் நிறைய அனலைசஸ் பண்ணேன் எந்த பைக் எடுக்கலான்ட்டு. அப்புறம் எனக்கு வந்து டிவிஎஸ் ரைடர் பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அது பார்த்தீங்கன்னா லுக்கே தனியாக இருக்குங்க. 125cc தான், செமையாக இருக்கும். லுக்கே தனியாக இருக்கும். ரிவ்யூ எல்லாமே பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. நான் அதனால தான் ஆசைப்பட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மாவும் எதுவுமே சொல்லுங்க, வாங்கி போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் போய் வாங்கிட்டோம். ஒரு 18 தீபாவளிக்கு 2 நாளுக்கு அப்புறம் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் காலேஜிலேருந்து வரையில. அது மட்டும் நடக்காமல் இருந்தால் இந்நேரத்துக்கு நம்ம இதில் டைசியில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, நோவா நம்ம டைசி ஆக்சிடென்ட் ஆனால் தான் நம்மகிட்ட நோவாவே வந்தோம். ஓகேங்களா? அக்கா எங்கே ஏறி வராங்க பாருங்களேன் இந்த அக்கா. இந்த ஆட்டோ பின்னாடி வந்தோடனே அந்த அக்கா ஏறிட்டே வராங்க. நம்மளை குழிக்குள்ளே தள்ளி விட்டு போயிடுவாங்களாட்டிருக்கு. பரவாயில்ல, விடுங்க. எப்போவுமே ஸ்கூட்டியை நம்பாதீங்க, அவ்வளோதான். ஆஹா, நல்லா இருக்குது. ஜாலியாக பைக்கில் தனியாக போகிறதோட சுகமே வேறு, சொல்லவே முடியாது. இப்போ நான் வந்து மைக் இல்லைங்க நம்மக்கிட்ட. இப்போ நம்ம வந்து எதில் விளாக் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் இருக்குல்லங்க, சாம்சங் ஹெட்ஃபோனு, அதில் தான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லா கேட்குமான்னு தெரில. வீடியோவும் நம்ம வந்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் கோ 2023 மாடலு. 6000க்கு தான் வாங்கினேன். 11th படிக்கையில் வாங்கினது. 6000க்கு தான் வாங்கினேன். பட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஓரளவுக்கு தான் இருக்கும், சுமாராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஜிடிஎஃப். ஏன் ஜிடிஎஃப் அப்படின்னு சொன்னேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் இன்ட்ரோவில் தான் சொல்லியிருப்பேன். ஜிடி ஃபேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன மீனிங்னா கிரி ட்ராவலர் ஃபேமிலி. அதனால் நம்ம இனிமேல் ஜிடிஎஃப்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இனிமேல் நம்ம பேர் வந்து ஜிடிஎஃப் மாதிரி ஜிடிஎஃப். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் திருத்திக்கிறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாகிங் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இனிமேல் நிறையா விளாக் பண்ணலாம். அது நம்ம என்னென்ன விளாக் பண்ணலாம், எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் 7 மந்த்துக்குள்ளே நம்ம எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிடலாம். ஓகேங்களா? நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா அடுத்த செகண்டே கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு கரெக்டாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிடலாங்க. ஓகேயா? எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், தட்டி தூக்கிட்டு கிளம்பிடலாம்.
சோலோ ரைடாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட ரைடாக இருந்தாலும் சரி, எங்கே போகணும்னு சொல்லுங்கள், போயிட்டே இருக்கும். அப்பா சைலன்சர் வெடிக்கிறாங்க, பஃப் அப்படிங்குது. கரெக்டாக மணிமகால் ஹவுசிங் யூனிட் பார்த்துக்கோங்க. இது ஹவுசிங் யூனிட் மணிமகால். அந்த இடத்துல நம்ம கேட்ரிங் எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். இதுமாதிரி கேட்ரிங் விலாகும் நான் போடலான்னு பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நமக்கு டைமிங்கே கிடைக்க மாட்டேதுங்க கேட்ரிங்கில் விலாக் பண்ணுறதுக்கு. நான் ஒரு 2-3 நாள் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் தெரிஞ்சிருக்கோம். 2-3 நாள் நம்ம கேட்ரிங் விலாக் போட்டிருக்கோம், தொடர்ந்து போடுவோம்னு சொன்னோம். ஆனால் கேட்ரிங்கில் விலாகே எடுக்க முடியலங்க, ஃபுல்லாக வேலை. ஆனால் கேட்ரிங் போகிற பசங்க ரொம்பவே கஷ்டங்க. அப்பா 300 350 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்துக்கோங்க. இதுதான் வாழ்க்கை. நல்லா படிங்க, அவ்வளோதான். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டுறாங்க. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன், காலேஜ் ஃபஸ்ட் இயரு. ஸோ நம்மளும் நல்லா படிப்போம், நீங்களும் நல்லா படிங்க. அப்புறம் தாங்க நமக்கு எல்லாமே. படிப்பு தான் ஃபஸ்ட்டு. பேஷனுக்கு வந்து நான் பேஷனாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா படிப்பு தான். என்னடா அறுத்துட்ருக்கானேலாம் நினச்சிக்காதீங்க, சும்மா சொல்கிற வேண்டியதை சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு படிப்பு தான், அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேஷன்லாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் படிப்பையும் நீங்கள் ஒரு சைடு கொண்டு போங்க, ஃபேஷனையும் ஒரு சைடு கொண்டு போங்க. உங்களுக்கு ஃபேஷனில் நல்லா ரீச் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணிக்கலாம், உங்களோட லைஃபே அதான் ஆக்கிக்கலாம். பட் நீங்கள் அப்படி ஃபேஷன் உங்களுக்கு கை கொடுக்கலன்னா, சப்போஸ் கை கொடுக்கலன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படிப்பு இருந்தால் அந்த படிப்பு உங்களுக்கு உதவும்ல, அதுதான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், எதையுமே விடக்கூடாதுங்க. எல்லாமே ட்ரை பண்ணணும். எனக்கு இப்போ எதுலலாம் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் மோட்டோ விளாகிங்கில் யூடியூபர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் அதனால தான் 2த்தையுமே 3மே, இப்போ படிப்பு, அப்புறம் கிரிக்கெட்டு, அப்புறம் மோட்டோ விளாகிங் 3த்துலேயுமே நான் சமமாக பண்ணிட்டு போவேன். எதுக்கெலாம் டைம் கிடைக்குதோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, எப்படா இவ்வளோ இதை மேனேஜ் பண்ணுற அப்படின்பாங்க. நம்ம அதான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே ஒன்றா மேனேஜ் பண்ணிக்கோங்க. மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் கிங்கு. மொபைலில் விளாக் பண்ணுறதுனால ஹெல்மெட் அப்படியே ஃபோன் வெயிட்டுக்கு அப்படியே கீழே தள்ளுதுங்க. எடுத்துக்கலாம். குதிரை அழகாக இருக்குல்ல, குதிரையில் போகணுன்னு ஆசையாக இருக்குங்க. நான் ஒரு தடவை கூட குதிரையில் போனது கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம், சென்னை பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கிரிக்கெட் செலெக்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனானுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னானுங்க, ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. ஃபஸ்ட்டு 100 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு ஆள் 2 பேர்த்துக்குமே 100 ரூபான்னு தான் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு அதை நினச்சி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு 2 பேர் போனானுங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபான்னு சொல்லிட்டானுங்க. என் ஃப்ரெண்டுக்கு மூஞ்சியே இல்லைங்க. அதுதான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, எங்கே வேணால் எல்லா இடத்துலையுமே ஸ்கேம் பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே சேஃப்டியாக இருங்க. சோலோ ரைடிங் நான் போனாலும், சோலோ ரைடு யாராச்சும் போகிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லிட்டு போங்க. இப்போ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோலாகா, இதை வேறு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், மோட்டோலாகிங் ஃபஸ்ட்டு மோட்டோலாகிங்னு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் அப்போ தான் நம்மளும் 1K ரீச் பண்ண முடியும். அதுக்கான எஃபெக்ட் நானும் போடுறேன். நீங்கள் 2 பேர் நினச்சாலே முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நினைக்கணும், நானும் நினைக்கணும், தொடர்ந்து வீடியோ போடணும். சரிங்களா? நான் தொடர்ந்து வீடியோ போட்டுருவேன், நீங்களும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நம்மகிட்ட டைசி இருந்ததுனான்னு வச்சுக்கோங்களேன், பறந்துருக்கலாம். திருச்சி போயிடுவோமா? 147 கிலோமீட்ரு எங்கள் ஊர் தாங்க, புதுக்கோட்டை. திருச்சி போயிட்டு அப்படியே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு போவாங்க, அதையும் விலாகாக போடலாம். லடாக் போகல, கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக எங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு இங்கே டீ குடிக்கலாமா, இங்கே வேணாம் வேறு ஏதாவது பேக்கரிக்கு போய்க்கலாம். கொஞ்சம் தூரம் அப்படியே போய் ஓட்டிகிட்டே போவோம், அங்கே போய் டீ குடிச்சிக்கலாம். அங்கே போயிட்டு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகலாங்க லடாக். நல்லாயிருக்கும். ஹெல்மெட் போடாமல் ஓட்டிகிட்டு வராரு. ஆமாம், எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நேரத்துக்கு டைசி இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, பறந்து இருக்கலாம், 100 மேலே போயிருக்கலாம் தாட்டில் கொடுத்து.
படியூர் இன்னும் 2 கிலோமீட்டர் தான். படியூருக்கு அடுத்து சிவன்மலை தான் நினைக்கிறேன். சிவன்மலை தான். சிவன்மலைக்கு போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டுறோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். கிளம்பி வந்துன்னே இருக்கிறோம். அடுத்த வாரம் வெள்ளிங்கிரி போகலாங்க. வெள்ளிங்கிரி சீரீஸ் இது எத்தனை தடவை சொல்லுவாங்க. வெள்ளிங்கிரி சீரீஸாக போட்டுக்கலாம். ஒரு எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 அந்த மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளிங்கிரியில் நடக்கிற ஃபன்னு, எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே. முடிஞ்சால் நீங்கள் அடுத்த வாரம் யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வெள்ளிங்கிரி வரீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அங்கே மீட் பண்ணலாம். வெள்ளிங்கிரியில் மீட் பண்ணுவோம். அதுதாங்க படியூர் ரீச்சுங்க. இந்த மண்டபத்தில் நம்ம கேட்டரிங் செஞ்சுருக்கோம். எஸ்பி அலமேலு திருமண மஹால் இங்கேயும் நம்ம கேட்டரிங் செஞ்சுருக்கோம். காங்கேயம் 10 கிலோமீட்டர். சிவன்மலை 7 கிலோமீட்டர் தாங்க. இன்னும் 7 கிலோமீட்டர். அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போயிடலாம். எங்கேயாவது பாருங்கள் வெடிக்கும் பாருங்கள். சைலன்சர் வெடிச்சிச்சா உங்களுக்கு கேட்டுச்சான் தெரியல. சைலன்சர் வெடிக்குதுங்க. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான். ஜாமுன் நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். சதற விடலாம். எங்கடா வர? நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணுங்க. கொஞ்சம் அசந்தாலும் முடிஞ்சுது. ஸோ பார்த்துக்கோங்க. ரோட் சேஃப்டி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போவுமே ரோட்டில் போகல கவனமாக போங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஐடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. படியூர் ரீச் ஆகிட்டோம். படியூர் நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் கூப்பிட்டா வருவானான்னு தெரியாதே. சரி அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம போவோம் சோலோவா. ஊட்டியில் பாருங்க எவ்வளோ புகை வருதுன்னு. அம்மா இதில் தாங்க எதுவும் வெடிச்சிருமோ பயமாக வேறு இருக்கே. எவ்வளோ புகை வருது. பார்த்தா கொஞ்சம் நம்ம ஓடிடுவோயா. ஊட்டி வெடிச்சாலும் வெடிச்சிடும் புகையா. எப்பா எவ்வளோ புகை வருது. அந்த அக்கா வர்றதுக்கு நம்ம அப்படியே காற்று போட்டு போயிடலாம். எந்த வண்டியா எந்த பைக்காக இருந்தாலும் சரிங்க. லோ சிசி பைக்காக இருந்தாலும் சரி, 100 சிசி பைக்காக இருந்தாலும் சரி, 1000 சிசி பைக்காக இருந்தாலும் சரி, நம்ம தாற்றில் கொடுக்கல அந்த ஃபீலிங்கு சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். தாற்றில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும்னு போல தோணுது. என்ன பெட்ரோலுக்கு தான் காசு இருக்காது. லோ சிசி பைக்காக இருந்தால் கொஞ்சம் தூரம் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போகலாம். இதுவே 1000 சிசின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் Z900 வாங்கணுங்க. என்னோடய ட்ரீம் பைக் Z900 அது வாங்கணும். அது வாங்கினா லடாக்லாம் போகலான்னு பார்த்தா நீங்கள் அப்போனா லடாக்கே போக முடியாது. அவ்வளோதான். நம்ம டைசி வந்தோடனே லடாக் கிளம்பிடலாம். ஒரு 7 months வெயிட் பண்ணுங்க. லடாக் சிசியும் கண்டிப்பாக போகும். தாராபுரம் இங்கேருந்து 41 கிலோமீட்டர். சிவன்மலை வந்தாச்சா? தெரியுதா சிவன்மலை? எனக்கு லைட்டாக எங்கேயும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. 3 கிலோமீட்டர் வந்துட்டோம். சிவன்மலை எங்கேயோ எனக்கு தெரிஞ்சுது. லைட்டாக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுச்சான்னு தெரில. அது இல்லாமல் சீக்கிரமே GoPro வாங்கணும் தான். GoPro கேமராவில் ப்ளாக் பண்ணுறதுங்கிறது நம்ம ட்ரீமு. கண்டிப்பாக வாங்கிடலாம். நான் காலைல சாப்பிடவே இல்லைங்க. ஸோ நம்ம எங்கேயாவது டீ குடிச்சிட்டு போகலாம். நானும் ஒவ்வொரு டீ கடை, இந்த டீ கடையில் இருந்து பார்க்கலாமா, அந்த டீ கடையில் இருந்து பார்க்கலாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போய் அங்கே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ பார்த்தா பசிக்குது. வயிறு வேறு எனக்கு ரொம்ப பசிக்குது. போயிட்டு ஏதாச்சும் டீ கடையில் நிப்பாட்டுவோம். இல்லாட்டி கூழ் குடிச்சிக்கலாமா? கூழ் குடித்தா நல்லாயிருக்கும். பட் வேண்டாம். டீ தாங்க. டீ தான். நம்ம எப்போவுமே டீ தான். டீ குடித்தாதான். நானும் ஒரு நாளைக்கு ஒரு 10-20 தடவையாச்சும் டீ குடிச்சிடுவாங்க. இங்கே டீ குடிச்சிக்கலாமா? வேண்டாம். இங்கே கூட்டமாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தா சிரிப்பாங்க. இங்கே டீ இருக்கா? இந்த பேக்கரி சூர்யா பேக்கரி வேணாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் குடிச்சிக்கலாம். இல்லாட்டி வரையில குடிச்சிக்கலாமா டீ? சரி வரையிலே குடிப்போம். போயிட்டு சாமி வெறும் வயிற்றுல சாமி போய் சாமி கொண்டு வந்துடுவோம். இல்லாட்டி அங்கே ஏதாவது பொங்கல் கிங்கல் தந்தாங்கன்னா அதையா சாப்பிட்டு தருவாங்களா? தரணும் வேண்டி இல்லை. சிவன்மலை இன்னும் 2 கிலோமீட்டரு வந்துட்டோம். போகிறோம், சாமியை பார்க்குறோம், வந்துகிட்டே இருக்கோம்.
வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதெல்லாம் எதுக்கு, போய் சாமி கும்பிடணும் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாம் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். சோலோவாக வர்றது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவங்க ஒரு சைடு போவாங்க, அவங்களை கூட்டிகிட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றது ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் சோலோவாக வர்றது இன்னும் ஜாலியாக இருக்கும். நீங்களும் எங்கேயாவது சோலோ ரைடு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்கள்ட்ட வண்டி இருந்துச்சுன்னா பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு போட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காது. போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வந்து படுத்துக்கோங்க, அவ்வளோதான். சிவன்மலை தெரியுதுங்க, வந்துட்டே இருக்கேன். பிடிக்குங்க எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் 3 மாதம் படுத்துருங்கல்ல, பைக் வாங்கியும் என்னடா பைக் வாங்கியும் பைக் ஓட்டாமல் போச்சே அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்குலாம். இப்போ லொக்கேஷன் செம்மையாக இருக்குது, மரத்துக்கு அடியில் எல்லா சைடும் மரம். இந்த மாதிரி மரம் வளர்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குங்க, காற்று நல்லாவே வருது, பைக் ஓட்டுறதுக்கும் ஃபீலிங் சூப்பராக இருக்குது. அந்த 3 மாதம் என்னால் இருக்கவே முடியல, பைக் ஓட்டணும் தான் தோணிகிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. சிவன்மலைக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதா? வந்துட்டே இருக்கேன். ஐயோ வந்துட்டேன். சிவன்மலை. ஓகே காஷ், வந்துட்டோம். போங்கண்ணே, மட்டக்காரண்ணே, போங்க, முன்னாடி போங்க. பார்க்குறாருங்க அவரு. ஐயோ, நம்ம சேனலுக்கு இதை கேட்டாருன்னா நல்லா இருக்குமே. பார்த்துட்டு போகிறாரு அவர். என்னடா செல்லெல்லாம் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. ஆட்டோக்கு பின்னாடியே கண்டுட்டு இருந்தவர் திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நம்மளை பார்க்கல, அவர் மாதிரி தான் பார்த்தாரு, பட் சந்தோஷமாக தான் இருக்குது. வந்தாச்சுக்க கோயிலுக்கு, ஜாலி. இப்போ உள்ளே போகலாம், அப்படியே போகலாமா? ஓகே, ஓகே கைஸ், டோக்கன் வாங்கியாச்சு. அப்படியே மலை ஏற வேண்டியதான் ஜாலியாக. ஆஹா, மலை ஏறுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கே. வந்துட்டோம், மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கும் வண்டி சிவன் மலையில் ஓட்டுறதுக்கு. மெதுவாகவே போவோங்க, மெதுவாக நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு. இந்த பாறைலாம் பாருங்களேன், இதெல்லாம் ஒரு மலை அங்கே அப்படியே குடஞ்சி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரோடும் நல்லா இருக்குது, சூப்பராக. அவங்க பாருங்கள், வியூவை பார்த்துக்கோங்க கைஸ், இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. நீங்களும் இதுவே என் ஃப்ரெண்டு வரலன்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் படுத்துருந்தேன், இந்த வியூ என்னால் பார்த்துருக்க முடியுமா? அப்பா பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சோலோவாக வந்தால் தான் உங்களால் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கிளம்பி வந்துடுங்க, உங்கள் ஃப்ரெண்டு வராங்களோ இல்லையோ கிளம்பி வந்துடுங்க, சரியா? அப்பா ரோடு சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்கே ஃபீலிங்கே தனி. மிதக்கிறேன் நான் அப்படியே தொலைச்சி. ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம் காய்ஸ், சிவன்மலை ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கிறோம். ஆஹா, இங்கே ஒரு பெண்டு இருக்குங்க, சக்க பெண்டு பாருங்க. வலை. ஆஹா, மெஸ்ஸி மாதிரி படுக்க போட்டு வளைக்கிறோங்க. மெஸ்ஸிங்கிற பாருங்க, வேலண்டினா ரோசி. அப்பா செமையாக இருந்துச்சு அந்த கார்னரிங்க. இங்கே ஒரு கார்னரிங்க. பஸ் வருதுங்க, கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டிக்கணும். ஹீல்ஸ் ஏரியாவில் எப்போவுமே மெதுவாகவே போங்க, ஒரு 30-40 மெயின்டைன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா இதுலலாம் நம்ம பிரேக் போட முடியாதுங்க இறக்கத்தில், பஸ்லலாம். அப்பா வியூவை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது வியூ இங்கேருந்து பார்க்க. அது நம்ம பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறோன்னு, பயங்கரமாக இருக்குது கைஸ். ஃபோட்டோ எடுக்கலாம் ஜம்முன்னு. வந்தாச்சு, நம்ம வந்துட்டோங்க, மலைக்கு வந்துட்டோம்.
ஜம்முன்னு போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம யாரும் இல்லாத இடத்துல பார்க்கிங் பண்ணணும். அதான் கரெக்டு. ஓகே, இங்கே பார்க் பண்ணலாமா? தனியாக பார்க் பண்ணிக்கலாங்க. ஓகே, அங்கே பார்க் பண்ணிடுவாங்க. ஓகே, பார்க் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், சிவன் மலை வந்துட்டோம். வண்டியை பார்க் பண்ணிட்டேன். அங்கே இந்த காருக்கு பின்னாடி தான் பார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மேலே ஏறிட்டு சாமி கும்பிடலாம். பார்த்துக்கோங்க. இங்கேருந்து வியூ நான் போகையில் காட்டுறேன், ஓகேங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து மலை ஏறிடுவோம். வந்தாச்சு. நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் ஏறிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் செருப்பை வண்டிகிட்டே விடாமல் நான் இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா காசு கேட்டாங்களா, அதான் சரி நம்ம போய்ட்டு வண்டிகிட்டே செப்பலை விட்டுட்டு வந்துடலான்ட்டு போயிட்டுருக்கேன் வண்டிகிட்ட. நீங்கள் யாராச்சும் செருப்பு போட்டு வந்தீங்கன்னா சிவன் மலைக்கு இங்கேயே செருப்பை கழட்டி விட்டுக்கலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. வண்டியை பார்க் பண்ணியாச்சு. பாய் இரு வரேன். கைஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, இங்கே கடையெல்லாம் இருக்குது. நம்ம பூ அதெல்லாம் எதுவுமே வாங்க வேணாம். நம்ம போய்ட்டு சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ தான் விநாயகர் கும்பிட்டோம். இப்போ நம்ம அடுத்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். நான் இப்போ தான் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, சீக்கிரமே நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தேன். இப்போ நான் வியூ காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க வியூவு. நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து அப்படியே கீழே போயிட்டு நம்ம நோவாக்கும் தின்னூர் வாங்கிட்டு வந்தேன். தின்னூர் வச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான், ஓகேங்களா. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். இனிமேல் இந்த மாதிரி விலாக்லாம் போடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம அப்படியே சிவன் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். நம்ம பார்க்கிங் தான் வந்துட்டுருக்கோம். பாய், இன்னொரு நாள் வரேன், ஓகேங்களா. இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம வண்டிக்கு அப்படியே தின்னூர் எட்டு வந்திருக்கேன். தின்னூர் பூசிட்டு கிளம்பலாம். வாங்க, தின்னூர் பூசிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே தின்னூர் வச்சு விட்ருக்கோம் நம்ம வண்டிக்கு. அழகாக வச்சு விட்ருலாம். நோவா, பார்த்து பத்திரமா இருக்கணும். என்னை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்க்கணும். எப்போவுமே நல்லா இருக்கணும். சரி கைஸ், நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். முடிஞ்சாச்சு. சிவனமலையை பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம எப்போ வேணால் வரலாம். சாவி எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், ஓகே ஓகே கைஸ், பாய். சிவன்மலை போயிட்டு நான் இன்னொரு நாளைக்கு வரேன். நான் அப்படியே விலாக முடிச்சிடுவேன், ஓகேங்களா. இப்போ நம்ம கீழே இறங்குறத மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாமுன்னு. சூப்பராக இருக்குது இந்த ரோட்டில். என்னடா சூப்பராக இருக்குன்னு தவிர எதுவுமே பேச மாட்டேன்னு பார்க்காதீங்க. இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. கோ ஸ்லோ. ஓகே, பாருங்கள், ஜம்முன்னு வருது. NS 200. வண்டி ஆஃப் பண்ணிடலாமா பசதிக்கு? இறக்கம் தானே, ஆஃப் பண்ணி விட்டுருவோமா? பெட்ரோல் மிச்சம் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஜம்முன்னு போகுது. ஆஃப் பண்ணிட்டேன், செம்மையாக போகுது. பிரேக்கு போடாமல் போகுமா? வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஆஃப் பண்ணிட்டு ஜம்முன்னு ஓட்டுவாங்க, பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம். டன் 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 டன். பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. இறக்கோங்க, சக்க இறக்கம். ஹீல்ஸ் இறங்கிட்டு இருக்கோங்க ஆய்ஸ். வண்டி ஆஃபில் தான் இருக்குது, ஆனாலும் பாருங்கள் செமையாக போகுது. 30 தான் போகணும். ஓகே, கம்மி பண்ணிக்கலாம். வேறு ஒரு பெண்டு வருது. ஓகே, கம்மி பண்ணிக்கிறேன். ஸ்பீடை கம்மி பண்ணிக்கிறோம். அந்த எல் பெண்டு வந்துருச்சுங்க. இங்கே ஒரு வேகத்தடை வேறு இருக்கா, போயிருமா? ஓப்பா, போயிடலாம்டா. இறங்கிடுங்க. எல் பெண்டு ஆறுன்னு கூட அடிக்க முடியாது. இருங்க, அது சேஃப்டியாக வளைச்சிக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. பாருங்கள், வியூ பயங்கரமாக இருக்குது, செமையாக இருக்குது. தாத்தாவும் ஜம்முன்னு போயிட்டுருக்காரு. நம்ம எதுக்குங்க, நம்மக்கிட்ட தான் நம்ம நோவா இருக்கான். நமக்கு பைக்கே போதும். பாருங்கள், அப்பாடா. இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பாய் பாய், டேக் கேர். ஓகே காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இன்ஜின்ஸ் பாருங்க சக்க சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நோவா ரெஸ்ட் எடு. பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டான். கைஸ், இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. பாய் பாய், டேக் கேர்.